இப்போ தாவேகா தனித்து போட்டி, இதனால தேர்தலில் ஏதாவது பயங்கரமான ஒரு இம்பேக்ட் இருக்குமா அப்படின்னு இன்னொருத்தர்கிட்டையும் கேட்டாங்க. தாவேகா தனித்து போட்டியிருந்தனால தேர்தலில் எப்படிப்பட்ட ஒரு பின்விளைவு இருக்க போகுது அப்படின்னு கேட்டால் அவர் ரொம்ப சிம்பிளாக சொல்ல, ஒன்றும் இருக்காது, நத்திங் டூயிங் அப்படின்ற மாதிரி பேசிவிட்டார். யார் அவர்? நாம் தமிழர் கட்சியின் முதன்மை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள். அவர் தான் தாவேகா தனித்து நிற்கிது, இது எலெக்ஷனில் எப்படி எதிரொலிக்க போகுது அப்படின்ற கேள்விக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒன்றும் எதிரொலிக்காதுப்பா, வாய்ப்பு இல்லை. அவங்க 20% 30% வாக்கு இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ப்ராக்டிக்கலாக யோசித்து பார்த்தா இவங்க வர்றதுக்கு முன்னாடி அந்த 20% 30%லாம் எங்கே போச்சு? நானே 8% தானே வாங்கியிருக்கேன். அப்போ ஒன்று எனக்காவது வந்துருக்கணும். நானாவது ஒரு 20% வந்திருந்தேன்னா அதுலேருந்து இப்போ விஜய்க்கு வாக்கு போக போகுது, திமுகவிலேருந்து இங்கே போக போகுது, அங்கே போக போகுது நம்ம சொல்லலாம். எல்லாம் அப்படி எப்படியே இருக்கையில் உனக்கு எங்கே புதுசாக ஒரு 30% எங்கே இருக்குது? அதனால் சும்மா நம்ம ஒரு மனக்கணக்கெல்லாம் போடலாம். ப்ராக்டிக்கலாக என்ன நடக்குதுன்றதை பொறுத்து இருந்து பார்ப்போம். ஒரு இம்பேக்டும் இருக்காது அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு சீமான் அவர்கள். ஒன்றும் இருக்காது. இப்போ நீங்கள் தம்பியோட வாக்கு எனக்கு இருந்தால் அவருக்கு நீங்கள் எண்ணும்போது 20 விழுக்காடு இருக்குது, 30 விழுக்காடு இருக்குன்றீங்க. எனக்கு 8.5 விழுக்காடு தானே இருக்குது. அவர் வாக்கு எனக்கு போட்டிருந்தா நான் 25 விழுக்காடு 20 விழுக்காடு வந்திருப்பேன்ல. எனக்கு பின்பற்றி வாக்கு செலுத்துறவங்க பொழுதுபோக்கு தளத்தில் தலைவனை தேர்ந்தவன் இல்லை, போராட்ட களத்தில் தலைவனை தேர்ந்தவன். அதுக்கடுத்தது திமுகவுடைய ஆட்சியில் நிறைய ஊழல் நடந்துருக்குது அப்படின்னு சொல்கிறார். முக்கியமாக அவர் என்ன சொல்கிறாருன்னா, நெல் கொள்முதல் பண்ணுறாங்கல்ல, அதை ஏற்றி இறக்குறதுலையே 1950 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு அப்படின்றாங்க. நஷ்டம்னு கணக்கு காட்டுறாங்க திமுக. எப்படா நஷ்டம்னா, மூட்டை ஏற்றி இறக்கையில் சிந்தின நெல்லுனால இப்படி ஆகிப்போச்சு. அரிசி கீழே சிந்திருச்சு. சிந்தினதில் 1950 ரூபா 50 கோடி ரூபா நட்டமாக போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் என்ன கேட்குறாருன்னா, சிந்தினியா இல்லை திருடி வித்தியா? எப்படி சிந்தினா எப்படி அப்படி போங்க, சிந்தினா சரி கொஞ்சம் சிந்திச்சுன்னு சொல்லலாம். 1950 கோடி ரூபாய்க்கு சிந்துவீங்களா நீங்கள் அரிசியை அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காரு சீமான் அவர்கள். இதில் என்ன சொல்லுதுன்னா, இந்த பாருங்க, 1950 கோடி இழப்பு ஏற்பட்டிருக்கு. இந்த அரிசியை ஏற்றி இறக்குறது இல்லை, இந்த கைக்கு தள்ளி போட்டில கரண்டி தள்ளி போட்டு மூட்டையில் தானே ஏற்றி இறக்குனேன். இது என்ன கணக்கு சொல்கிற? 950 2000 கோடினா பயந்துருவீலாம். ஆனால் 950 கோடி சரியா எப்படி சிந்திச்சு? 1950 கோடிக்கு இழப்பு ஏற்படுற அளவுக்கு அரிசி எப்படி சிந்தின? நீ மக்களுக்கு சேவை செய்கிற அரிசியை கொண்டு எப்படி சிந்தின? கடத்தி வித்தியா சிந்தினியா? எப்படி? அந்த வெள்ளமெல்லாம் அங்கே, அந்த சீனியெல்லாம் அங்கே, சக்கரையில் அங்கே எறும்பு தின்ட்டு போயிடுச்சுன்னு சொன்ன கதை தானே இது. பாருங்க, மயிலுக்கு போர்வை போத்தனா பாருங்க, அவன் பேரனும் பேத்தியும், பேகனின் பேரனையும் பேத்தியும் மேற்கூரை இல்லாமல் தெருவில் கிடக்குது, கூரை இல்லாத குடிசையில் வாழ்ந்துக்கிட்டு. கல் மாவில் கோலம் போட்டா பயன்படாதுன்னு அரிசி மாவில் போட்டான். ஈக்கு எறும்புக்கு இறையா இருக்கணும். அவன் மரபில் வந்தவங்க நாங்கள், ஒரு உயிர்மை நேயர்கள். அவன் பாருங்க, அரிசி மாவில் கோலம் போட்டான், அரைப்படி அரிசிக்கு வாசல் நின்றுட்டு இருக்கான் பாருங்க, ரேஷன் நின்றுக்கிட்டு இருக்கான், இலவச அரிசிக்கு நின்றுக்கிட்டு இருக்கான். எப்படி இருக்கு பாருங்க. வள்ளல் பரம்பரையில் வந்தவன் கையேந்தி நின்றுக்கிட்டு இருக்கான், பிச்சைக்காரன் இருக்கான். ஒரு கொடிக்கு தேரையே விட்டுட்டு போனான் அவன் பேரனும் பேத்தியும் ஒண்டி உட்க உட்கார ஒரு குடிசையில் கோட்டை கட்டி ஆண்ட இனம் கொஞ்சம் பாருங்க, வேட்டி சேலைக்கு கையேந்தி இருக்குது. அதுக்கடுத்தது முக்கியமான ஒரு விஷயம், இதை ஏற்றுக்கணும். ஏன்னா நம்ம ஊரில் சில வேலைகளை பார்க்குறதுக்கு நம்ம கௌரவம் பார்ப்போம், வாயில் சொல்லுவோம், எந்த வேலையும் பிரச்சனை இல்லைடா, ஏமாத்தாமல் மற்றவன்ட்டு அடித்து பிடுங்காமல் எந்த வேலை பார்த்தாலும் நல்லதாண்டா அப்படின்னு வாய் வார்த்தையாக சொல்லுவோம். ஆனால் வேலை கிடைக்காதப்ப நம்ம ஏதாவது முக்கியமான ஒரு கொளுத்து வேலையோ இல்லை வயலில் போய் களை பிடுங்கிறதோ நாற்று நடுறதோ இந்த மாதிரிலாம் போகிறோமா? போக மாட்டோம். ஆனால் வெளியூரில் போய் இந்த வேலையை பார்ப்போம். அதைத்தான் அவர் குத்தி காட்டுறார். அந்த அந்த ஒரு தவறான உளவியல் இருக்குல்ல, அதை கலையணும். நம்ம ஊரில் எந்த வேலை பார்த்தாலும் தப்பு கிடையாது, நேர்மையாக பார்க்குற எந்த வேலைகளுமே ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ற உளவியலை கொண்டு வரணும். அதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. கொண்டு வரணுன்றது வரைக்கும் ஓகே, வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்குறப்ப தான் நம்ம வேலையை காட்டிடுறாங்க. என்னென்னமோ பாயிண்ட், ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொரு பாயிண்ட் அப்படி எடுத்து பேசி வாய்ப்பு கொடுங்க தம்பி, அண்ணனுக்கு ஒரு தடவை வாய்ப்பு கொடுக்கூடாதான் அப்படின்ற மாதிரி கேட்பார். கொடுக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிடுவாங்க. இந்த தடவை தேர்தலில் என்ன மாதிரி முடிவு நாம் தமிழர் கட்சி காத்துட்ருக்கு அப்படின்றத பொறுத்து இருந்து பார்ப்போம். இப்போ அண்ணன் சீமான் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத கேட்போம். இங்கே ஒரு கோட்பாடு இருக்குது தம்பி, எந்த வேலையும் செய்யலாம் இழிவல்ல, எந்த வேலையும் செய்யாமல் இருப்பதான் இழிவுன்னு ஒரு கற்பிதத்தை கொடுக்கணும். எந்த வேலையும் செய்யாமல் இருக்கிறதாண்டா இழிவு. இப்போ நீங்கள் தச்சு வேலைக்கு வர்றதில்லை, கம்பி கட்டுறதுக்கு வர்றதில்லை, கொத்தனார் வேலைக்கு வர்றதில்லை, எந்த வேலைக்கு நீங்கள் வர்றதில்லை. ஆனால் இதையெல்லாம் தான் அப்படியே போய் வெளிநாடுகளை செய்கிறீங்க. அப்போ அது என்னன்னா, கழிவறை கழுவுனாலும் கண்ணுக்கு தெரியாமல் இப்போ கழுவணும்ன்ற உளவியல் நோய்.
அதான் தப்புங்கிறேன் நான். அது தப்புங்கிறேன். நீ எந்த வேலையும் செய்யலாம், மதிப்பு மிக்கது. அப்போ அதை கொண்டு வரணும்னா நான் அரசுன்னு சொன்னாதான் அது பெருமைக்குரியதாக தெரியுது. அப்போ நான் வரும்போது ஒரு தடவை பண்ணி காட்சிட்டேன்னா சரிதான் அப்படின்னு.